அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தா, +2 வேதியியல்ல வந்து வால்யூம் 2ல அலகு 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பார்க்க போறோம். அந்த பாடத்துல வந்து வேரியஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் நைட்ரோபென்சின், நைட்ரோபென்சினின் பல்வேறு ஒடுக்க முறைகள் பத்தி பார்ப்போம். சரிங்களா? போன வீடியோ கிளிப்ல வந்து சல்போனேற்ற வினையை மட்டும் நம்ம பாதியிலே கட் ஆயிடுச்சு. அந்த சல்போனேற்ற வினையும் பார்க்கணும். சரிங்களா? அப்போ நைட்ரோபென்சினுடைய சல்போனேஷன், சரியா? சல்போனேஷன் ஆஃப் என்னது நைட்ரோபென்சின், நைட்ரோபென்சின் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிதானே? எலக்ட்ரான் கவர் 18 வினை, அதுல வந்து சல்போனேற்ற வினையை மட்டும் பார்த்துக்கணும். சரியா? சல்போனேற்ற வினை, சல்போனேற்ற வினைனா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம நைட்ரோபென்சின் எடுத்து அடுத்த H2SO4 போட்டு ஹீட் பண்றோம். சரியா? நைட்ரோபென்சின் NO2 இது வந்து மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி அப்படிதானே? மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ அப்போ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்ட உடனே என்னென்ன இருக்குன்னா SO3H ப்ரொடியூஸ் பண்ணும், சல்போனிக் ஆசிட் குரூப். நேராக மெட்டா எடுத்து போகும், என்ன கிடைக்கும்? விக்கெட் NO2 தென் SO3H, மெட்டா நைட்ரோ பென்சின் சல்போனிக் ஆசிட் அப்படிதானே? மெட்டா நைட்ரோ பென்சின் சல்போனிக் ஆசிட், மெட்டா நைட்ரோ பென்சின் சல்போனிக் ஆசிட் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு வந்து சல்போனேட்டட்ல வந்து உருவாகுது. ஓகே, இப்போ அடுத்து வந்து வேரியஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் நைட்ரோபென்சின், அதாவது நைட்ரோபென்சினுடைய வேதியியல் பண்புகளை பார்க்கணும். சரியா? வேரியஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ், ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் என்னது நைட்ரோபென்சின். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் நைட்ரோபென்சின், அதாவது நைட்ரோபென்சினுடைய பல்வேறு ஒடுக்க முறைகள். சரியா? நைட்ரோபென்சினின் பல்வேறு ஒடுக்க முறைகள், நைட்ரோபென்சினின் பல்வேறு ஒடுக்க வினை. இப்ப இந்த புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அமில ஊடகத்தில் ஒடுக்கம், கார ஊடகத்தில் ஒடுக்கம், அப்புறம் நியூட்ரல் மீடியம், சரி, நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கம், தென் வந்து என்ன உலோகம், அப்புறம் உலோக ஹைட்ரேட்டுகள், உலோகத்தின் நிலையில் ஒடுக்கம், உலோக வினையூக்கி நிலையில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தென் வந்து உலோக ஹைட்ரேட்டுகள், அப்புறம் வந்து செலக்டிவ் ரிடக்ஷன். இது போல நம்ம இந்த வீடியோ கிளிப்ல பார்க்கணும். சரிங்களா? நைட்ரோபென்சின் ஒடுக்க வேண்டியதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அமில ஊடகத்தில் ஒடுக்கம் பார்ப்போம். சரிங்களா? அப்போ வந்து நைட்ரோபென்சின் அமில ஊடகத்தில் ஒடுக்கம். சரியா? அமில ஊடகத்தில் ஒடுக்கம். அப்ப இதுல அமிலம் சேர்க்கணும். சரிங்களா? ஸ்டானஸ் அண்ட் HCl முன்னிலையில வந்து அது நைட்ரோபென்சின் என்னவா மாறுது அப்படிங்கறத பார்க்கணும். NO2 நைட்ரோபென்சின் வந்து ஸ்டானஸ் அண்ட் HCl அமில ஊடகத்தில் ஒடுக்கம். 2H2 இருக்கா? அப்ப நம்ம என்ன 6 ஹைட்ரஜன் போட்டு போடணும். 6 ஹைட்ரஜன் சப்ளை பண்ணும்போது என்னது +2H2 வெளியே போயிடும். இந்த NO2 குரூப் வந்து NH2 மாறும். அதான் முக்கியமானது. அமினோ குரூப்பா மாறும். நைட்ரோ குரூப் வந்து என்னவா மாறுது? அமினோ குரூப். இது அமில ஊடகத்தில் ஒடுக்கம் அப்படின்னு. சரியா? ஸோ வி கெட் என்னது C6H5NH2 அனிலீன். இதுக்கு பேர் என்னது? அனிலீன். அப்ப நைட்ரோபென்சின் வந்து அமில ஊடகத்தில் ஒடுக்கும் போது அனிலீனா மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து அமில ஊடகத்தில் ஒடுக்கும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தா, கார ஊடகத்தில் ஒடுக்கம் 2 இருக்கு. நியூட்ரல் மீடியத்தில் பார்க்கணும். சரிங்களா? நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் கார ஊடகம் போகும். நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கம், நியூட்ரல் மீடியம். சரியா? இது வந்து ஆசிட் மீடியம். ஆசிட் மீடியத்தில் வந்து ரிடக்ஷன் அட் ஆசிட் மீடியம். சரியா? இங்க பாருங்க, அமில நடுநிலை ஊடகம் நியூட்ரல் மீடியத்தில் ரிடக்ஷன், நியூட்ரல் மீடியம் ரிடக்ஷன். ஓகே, சரி. இப்போ என்ன பார்த்தா நைட்ரோபென்சின் எடுத்துக்கிறோம். புத்தகத்தில் கொடுக்கும் மாதிரி நம்ம எழுதிடுவோம். சரியா? நியூட்ரல் மீடியம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஜிங்க் அமோனியம் குளோரைடு. சரியா? அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தா FeH2O ஸ்ட்ரீம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நீராவி நியூட்ரல் மீடியம்னாலே ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 நம்ம நிச்சயமா பார்த்துக்குவோம்.
ஜிங்கு அமோனியம் குளோரைடு இது நியூட்ரல், Fe in the presence of steam. சரியா? இதில் வந்து NO2 குரூப் என்னவா மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். NH OH மாறுது, ஹைட்ராக்சில் அமீன் குரூப்பாக மாறுது. சரியா? இப்போ C6H5 NH OH நான் வச்சுக்கலாம். ஃபீனைல் ஹைட்ராக்சில் அமீன் இது பேர் ஃபீனைல் NH OHங்கிறது ஹைட்ராக்சில் அமீன். சரியா? ஃபீனைல் ஹைட்ராக்சில் அமீன் நான் வச்சுக்கலாம். ஃபீனைல் ஹைட்ராக்சில் அமீன். அப்புறம் வந்து NOவா மாறுது, ஒரு வாட்டர் எனர்ஜி வெளியே போயிடும். அவங்க எத்தனை ஹெச் சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தா NH OH இருக்குல்ல, NH இங்கே ஒரு ஹெச் OH, அப்போ எத்தனை இது ஒரு வாட்டர் வெளியே போயிடும். அடுத்து நம்ம ப்ளஸ் H2O. சரியா? அப்போ 4 ஹெச், எத்தனை ஹெச் போட்டிருக்கோம்? 4 ஹெச். ஓகே, இதில் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா C6H5 N டபுள் பாண்ட் O. சரியா? நைட்ரோ குரூப்பாக மாறுது. சரிங்களா? இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நைட்ரோசோ பென்சின். இது பேர் என்னது? நைட்ரோசோ பென்சின் வச்சுக்கணும். இது பேர் வந்து NH OH வந்து ஹைட்ராக்சிலமின் பேரு, அதனால ஃபீனைல் ஹைட்ராக்சிலமின் அப்படி சொல்லணும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்? நைட்ரோசோ பென்சின் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அடுத்து நான் பார்த்தா இதில் அப்போ எத்தனை ஹைட்ரஜன் சப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தா இதில் வந்து 2 ஹைட்ரஜன் சப்ளை ஆகி ஒரு H2O வெளியே போயிருது. அப்படிதானே? அப்போ வந்து ஒரு H2O வெளியே போகும், ஒரு H2O வெளியே போகுது. அப்போ வந்து 2 ஹைட்ரஜன் சப்ளை ஆகுது. சரி, இப்போ அடுத்து என்னதுன்னா கார ஊடகத்தில் ஒடுக்கம். இதை அடிச்சிருவோமா? கார ஊடகத்தில் ஒடுக்கம். சரியா? கார ஊடகத்தில் ஒடுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ வந்து பேசிக் மீடியம் கார ஊடகம், கார ஊடகத்தில் ஒடுக்கம். சரியா? இதில் கவனிங்க, நைட்ரோபென்சின் C6H5NO2. சரியா? 2 மாலிகுல்ஸ் என்ன இன்வால்வ் ஆகுது. சரியா? ஸ்டானஸ் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். சரியா? அல்லது ஜிங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. என்னது அப்படின்னு பார்த்தா என்னது அனிலினும் இருக்குல்ல, நைட்ரோசோ பென்சின் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் வந்து இதில் ஃபார்ம் ஆகி இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். வாட்டர் மாலிகுல் வெளியே போயிட்டு நமக்கு அசோ பென்சின் கிடைக்கும். என்னவா மாறுது? C6H5 N டபுள் பாண்ட் N C6H5. சரியா? இது பேர் அசோ பென்சின் அப்படின்னு பேர். இது வந்து கார ஊடகத்தில் அது மாதிரி நடக்குது. இது பேர் அசோ பென்சின். சரியா? இது பேர் என்னது? அசோ பென்சின் அப்படின்னு. சரியா? கார ஊடகத்தில் இதுல என்னன்னு பார்த்தா நமக்கு இதுல ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. இந்த அசோ பென்சின் ஃபார்ம் ஆகி அது வந்து ஹைட்ரோசோ பென்சினா மாறுது. இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். C6H5 N டபுள் பாண்ட் N. சரியா? C6H5 2 ஹைட்ரஜன் எனர்ஜி ஆட் ஆகும். 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகி நமக்கு இந்த இன்டர்மீடியட் அசோ பென்சின் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹைட்ரோசோ பென்சினா மாறுது. இதுல ஒரு ஹைட்ரஜன் போட்டுறோம், இதுல ஒரு ஹைட்ரஜன் புட்ட பண்ணிடுறோம். சரியா? C6H5 NH C6H5. சரியா? இது பேர் என்னடா? ஹைட்ரோசோ பென்சின். இது பேரு அசோ பென்சின். அந்த இன்டர்மீடியட் இங்க ஃபார்ம் ஆகி ஹைட்ரோசோ பென்சினா மாறுது. சரியா? ஹைட்ரோசோ பென்சின். அப்போ இந்த வேரியஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து மொத்தமாகவும் எழுதலாம். நைட்ரோ பென்சின். சரியா? இது என்னது அப்படின்னு பார்த்தா ஆசிட் மீடியம். அப்படித்தானே? இது வந்து ஆசிட் மீடியம். அப்போ ஆசிட் மீடியத்தில் பார்க்கும்போது ஸ்டானஸ் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஸ்டானஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டால் அனிலினா மாறுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரல் மீடியத்தில் வந்து ஃபினைல் ஹைட்ராக்சிலமினும் நைட்ரோசோ பென்சினும் மாறுது. சரியா? ஃபினைல் ஹைட்ராக்சிலமின் வேணும்னா ஜிங்க் அமோனியம் குளோரைடு போடணும். சரிங்களா? அப்புறம் என்ன நைட்ரோசோ பென்சின் வேணும்னா Fe ஸ்டீம். சரியா? நீராவி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் மீடியம்னா ஸ்டானஸ் குளோரைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகி அப்புறம் அசோ பென்சினா மாறுது. ஜிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோன்னே ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஹைட்ரோசோ பென்சினா மாறுது. இந்த நெக்ஸ்ட் வந்து உலோக வினையூக்கி மற்றும் உலோக ஹைட்ரைடுகளால் ஒடுக்கத்தை பார்த்தோம். சரிங்களா? உலோக வினையூக்கி மற்றும் உலோக ஹைட்ரைடுகளால் ஒடுக்கம்.
உலோக வினைக்கு முன்னிலையில் ஒடுக்கம். சரியா? முன்னிலையில் ஒடுக்கம். மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் reduction with reduction of nitrobenzene with என்னது மெட்டாலிக் கேட்டலிஸ்ட். சரியா? மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் எப்படி அப்படி பார்த்தா பாருங்க, C6H5 NH2. சரியா? மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? பிளாட்டினம் எடுத்துக்கலாம் அல்லது நிக்கல் எடுத்துக்கலாம். சரியா? ரிடக்ஷன் பண்ணுது. என்ன மாறுது அப்படின்னு பார்த்தா we get சாரி NO2 அப்படிதான் நைட்ரோபென்சின். நைட்ரோபென்சின் வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா அனிலினா மாறுங்க, NH2 மாறும். C6H5 NH2 வச்சுக்கலாம். சரியா? ப்ளஸ் என்னது ஒரு H2O. அப்போ எத்தனை H2O போதும்? 2 H2O அப்படிதானே, 2 H2O. அப்போ எத்தனை ஹைட்ரஜன்? 6 ஹைட்ரஜன். அப்போ இது வந்து என்னது உலோக வினைக்கு முன்னிலையில் ஒடுக்கம். ஞாபகம் வச்சுக்கணும். உலோக வினைக்கு முன்னிலையில் வந்து NO2 வந்து NH2 மாறும். அதே மாதிரி தான் இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ். ரிடக்ஷன் வித் மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் அதை பார்க்கணும். ரிடக்ஷன் வித் மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ். இந்த மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ்ல என்னது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி NO2 குரூப் வந்து NH2 குரூப்பாக தான் மாறும். எக்ஸாம்பிள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்துக்கலாம், சோடியம் போரோ ஹைட்ரேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ எழுதி பார்ப்போமா? அப்போ வந்து மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் உலோக ஹைட்ரேட்டுகள், உலோக ஹைட்ரைடுகள். ஞாபகம், உலோக ஹைட்ரைடுகள். இப்போ எழுதி பார்ப்போமா? இருக்கு. அப்போ C6H5 NO2. சரியா? கிவ்ஸ் எது அப்படின்னு பார்த்தா விக்கெட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. சரியா? இந்த NO2 குரூப் என்னவா மாறும்? C6H5 NH2. சரிங்களா? அதே மாதிரி பிளஸ் 2H2O. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் சப்ளை ஆகுது இந்த ரியாக்ஷன்ல? இந்த மாதிரி வந்து 6 ஹைட்ரஜன் சப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்து உலோக வினைக்கு முன்னிலையில் ஒடுக்கும், அப்புறம் வந்து உலோக ஹைட்ரைடுகள் எப்படி ஒடுக்குது, நைட்ரோபென்சினா NH2 மாறுது, NO2 குரூப் வந்து NH2 மாத்துது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்னதுன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். சரியா? மின்னாட் ஒடுக்கம். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து மின்னாட் பகுப்பு முறையில் ஒடுக்கம். சரி, மின்னாட் பகுப்பு முறையில் ஒடுக்கம். சரியா? சரி, இது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தா நைட்ரோபென்சின் வந்து குறைவான அமிலத்தன்மை மற்றும் அதிக அமிலத்தன்மையில 2 வகையான வினைவிளை பொருளை உண்டு பண்ணுது. சரியா? C6H5 NO2. சரியா? லெஸ் அசிட்டிக். சரியா? லெஸ் அசிட்டிக். சரியா? குறைவான அமிலத்தன்மை. அது குறைவான அமிலத்தன்மை. அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தா ஹைலி அசிட்டிக். சரியா? 2 கண்டிஷன்ல அக்கார்டிங் டு 2 கண்டிஷன்ஸ்ல இது என்ன ஆகுது, ரியாக்ட் பண்ணுது. வந்து என்னது அதிக அமிலத்தன்மையில என்ன 2 வகையான ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. சரியா? அதிக அமிலத்தன்மை என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இது வந்து மின்னாட்டு ஒடுக்கம் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த மின்னாட்டு ஒடுக்கம் வந்து குறைவான அமிலத்தன்மையில. சரியா? எலக்ட்ரோலைசிஸ் நடக்குது. எலக்ட்ரோலைசிஸ் ஞாபகம். எலக்ட்ரோலைசிஸ்ல வந்து குறைவான அமிலத்தன்மையில வந்து NO2 வந்து நம்ம சாதாரணமா உலோக ஹைட்ரேட்டுகள் எப்படி ஒடுக்குதோ, வினைக்கு முன்னிலையில் ஒடுக்கம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி NO2 வந்து NH2 மாறுது. சரியா? NH2. ஆனா இதுல வந்து பென்சின் ரிங் போட்டு எழுதிக்கும் NH மாறி NH மாறி அப்புறம் இதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். சரியா? மாற்றிய மாதல் ரீஅரேஞ்ச்மெண்ட், மாற்றம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மாற்றம் அடைதல் நடக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட். சரியா? ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி நல்லா கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இருக்கலாம். இந்த இங்க உள்ள H வந்து இங்க போயிடும், OH இங்க வந்துடும். சரியா?
அப்ப என்ன கிடைக்கும்? பாரா அமினோ ஃபீனால் கிடைக்குமா? NH2 then OH. இது பேர் என்னது? பாரா அமினோ ஃபீனால். இதுக்கு பேர் என்ன? ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன். இதுக்கு பேர் என்னது? ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன். அப்போ வந்து அந்த அசிடிக் நேச்சரை வந்து நம்ம வந்து குறைக்கும் போது அது வந்து NO2 குரூப் என்னவா மாறிடுச்சு? NH2 மாறுது, அமினோ தொகுதியா மாறுது. அதே மாதிரி அசிடிக் நேச்சரை அதிகரிக்கும் போது அது ஃபினைல் ஹைட்ராக்சிலமைனா மாறி, சரியா, ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன், சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். ஃபினைல் ஹைட்ராக்சிலமைனா மாறி அப்ப ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி பாரால வந்து அமினோ குரூப் இருக்கு, பாரா அமினோ ஃபீனாலா மாறுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் ரிடக்ஷன், சரியா, பாலி நைட்ரோ சேர்மங்களுடைய செலக்டிவ் ரிடக்ஷன் ஆகும், சரியா, செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் என்னது? பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அதை மட்டும் பார்த்துக்கணும். பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். பாலி நைட்ரோ சேர்மங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம், சரியா, பாலி நைட்ரோ சேர்மங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம். செலக்டிவ் ரியேஜென்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம், சரியா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம். அது என்னவா மாறுது அப்படிங்கிறது அது முக்கியமானது. இது வந்து நம்ம பாலி நைட்ரோ சேர்மத்துக்கு வந்து எக்ஸாம்பிளா 1,3 அது மெட்டா டைநைட்ரோ பென்சின் எடுத்துக்கிறோம். இது பேர் என்னது? 1,3 டைநைட்ரோ பென்சின் சொல்லலாம், அல்லது மெட்டா டைநைட்ரோ பென்சின் அப்படின்னு சொல்லலாம். மெட்டா டைநைட்ரோ பென்சின் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து செலக்டிவ் ரிடக்ஷன், ஸோ அம்மோனியம் சல்பைடு யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? அம்மோனியம் சல்பைடு. You get the NO2 group converted to NH2 group, சரி. மெட்டா இடத்துல உள்ள அந்த NO2 குரூப் என்னவா மாறுது? NH2 குரூப்பா மாறிடுது, சரியா. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா சல்ஃபர், சல்பைடு வந்து சல்ஃபரா ரெடியூஸ் ஆகும், அம்மோனியா ஃபார்ம் ஆகும், பிளஸ் NH3 பிளஸ் வாட்டர், சரியா, பிளஸ் H2O ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்க வந்து இது வந்து 3 மாலிகூல்ஸ் எடுத்துருக்கோம், சரியா. அம்மோனியா எத்தனை ஃபார்ம் ஆகும்? we get NH3, சல்ஃபர் வந்து 3, அப்படிதானே. அப்ப அம்மோனியா எத்தனை ஃபார்ம் ஆகுதோ? 6 அம்மோனியா மாலிகூல்ஸ். ஓகே, we get 6, சரியா. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எத்தனை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது? இதோட நைட்ரஜன் இருக்கு, சரியா. NO2 குரூப் தான் NH2 மாறி இருக்கு, சரியா. ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இங்க உள்ள ஹைட்ரஜன் வந்து 2, சரியா. அப்போ வந்து 3 மாலிகூல்ஸ் ஆஃப் அம்மோனியம் சல்பைடு யூஸ் பண்ணிருக்கோம், சரியா. யூஸ் பண்ணி இந்த NO2 குரூப்பை நம்ம என்னவா மாத்திருக்கோம்? NH2 குரூப்பா மாத்துறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. இதுல வந்து 6 மோல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ என்ன 6 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆயிடும் நமக்கு கிடைக்குதுன்னா. ஸோ நம்ம இந்த வீடியோ கிளிப்ல வந்து எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா வேரியஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். வந்து என்ன ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் பார்த்தோம்? முதல்ல வந்து அமில ஊடகத்தில் ஒடுக்கம், அப்படித்தானே. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கம். அப்புறம் கார ஊடகத்தில் ஒடுக்கம் பார்த்தோம். அப்புறம் வினைவேக மாற்றியால் ஒடுக்கம், சரியா. அப்புறம் மெட்டாலிக் உலோக ஹைட்ரைடுகள் மூலமா ஒடுக்கம் பண்ணோம். அப்புறம் மின்னாட் பகுப்பு முறையில் ஒடுக்கம் அடையுது, சரியா. மின்னாட் பகுப்பு முறையில் அசிடிக் நேச்சர் வந்து குறைவா இருக்கும்போது அனிலின் தருது, அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும்போது பாரா அமினோ ஃபீனால தருது. தென் வந்து செலக்டிவ் ரிடக்ஷன் பார்த்தோம், இது ஸ்பெஷல் கேஸ். ஓகே, ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம படிச்சு எழுதி பார்க்கணும். ஓகே, ஸோ இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி.